அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புதன்கிழமை 4/6/2025 வைகாசி மாதத்தில் புதன்கிழமையில் நவமி தேதி வாஸ்து நாள். அற்புதமான ஒரு நாள். கிரக வழிபாடு அப்படின்னு ஒன்னே நாம் சனிக்கிழமையில சனி பகவானை வழிபடுவோம், அல்லது வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபடுவோம். இப்ப கொஞ்சம் பேருக்கு சுக்கிர வழிபாடு செய்யணும், வெள்ளிக்கிழமையில சுக்கிர வழிபாடு செஞ்சா பணவரவு உண்டாகும்னு கொஞ்சம் சுக்கிர பகவான் வழிபாடும் செய்கிறாங்க. ஆனால் இந்த புத பகவான் வழிபாடு அப்படிங்கிறத வாழ்க்கையில் யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணதே கிடையாது. யாராவது ஜோதிட ரீதியாக பரிகாரம் சொல்லியிருந்தாங்கன்னா வேணால் செய்துட்டு இருக்காங்களே தவிர, மற்றபடி இந்த புதன்கிழமைக்கு பெரிய அளவில் எந்த ஒரு இதுவும் கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புத பகவானின் அருளை பெற்ற ஒரு நாள். புதன்கிழமைங்கிறது பெருமாளின் அருளை பெற்ற ஒரு நாள், விநாயகரின் அருளை பெற்ற ஒரு நாள். உங்களுக்கு விநாயகரின் அருளும் பெருமாளின் அருளும் வேணும் அப்படின்னா புதன்கிழமையில வழிபாடு செய்யுங்க. பிள்ளையார் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் புதன்கிழமையில போங்க, பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையில நீங்கள் பச்சை கற்பூரம் வாங்கி கொடுங்க. இது மாதிரிலாம் செய்யும்போது வாழ்க்கையில் மென்மேலும் உயரலாம். இந்த புத பகவான் கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு, தொழிலில் முன்னேற்றம் உண்டாகிறதுக்கு, குறிப்பாக வாழ்க்கையில் நான் மன அமைதியோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் இந்த புத பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த புதன்கிழமையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சம மந்திர பரிகாரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய விளக்கம் கொடுக்கிறேன். அதை மாதிரி தங்கம் சேர, அடகு வைத்த நகையை மீட்க, பணம் சேர, கோடீஸ்வர யோகம் உண்டாக, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர, சொர்ணாகர்ஷண பைரவ வசிய திலகம், அந்த திலகத்தை பற்றிய மேலும் விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதன் விலை, அதை வாங்கும் முறை, எப்படி உபயோகப்படுத்தணும், இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இந்த புதன்கிழமையில் இரவு தூங்குறது முன்னாடி கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு புத பகவானையும் பெருமாளையும் விநாயகரையும் நினச்சி கும்பிட்டுட்டு ஓம் புத பகவானே போற்றிவோம், ஓம் புத பகவானே போற்றிவோம் அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை 9 முறை நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக விடிகிற பொழுதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வதற்கான சூழல் உண்டாகும். ரொம்ப மனசு லேசாக இருக்கும், மனசு அமைதியாக இருக்கிறத உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். புதன்கிழமை இரவு இந்த ஒரு மந்திர பரிகாரத்தை செய்ய தவறாதீங்க. இந்த நாளில் மறுபடியும் சொல்கிறேன், பச்சை நிறத்தாலான பொருட்களை தானம் செய்யுங்க. பச்சை பயிறு தானம் செய்யலாம், பச்சை நிற உடைகளை தானம் செய்யலாம், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய செடிகளை வாங்கி கொடுக்கலாம். பச்சை நிற பொருட்களை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது, கூடுதல் சிறப்பு பலன். இந்த புதன்களில் மட்டுமல்ல, அடுத்த புதன்களும் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. பதவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல, அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய பதிவுகளை நான் அந்த சேனலில் தான் பதிவு செய்ய இருக்கிறேன், அதனால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.